சார், பொதுவாக எல்லாருக்குமே மனசில் ஒரு குழப்பம் இருக்கும். கடன் எல்லாம் இன்னும் நான் கட்டிட்டு தான் இருக்கேன், இதை அடைச்சிருவேனான்னு தெரியாது, எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், முன்னேறுவேனான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி. இதெல்லாம் ஷார்ட்கட்டில் புரிஞ்சுக்கணும்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வழி? ராசிகளுக்கும் சில காரகங்கள். அப்போ அந்த ராசி காரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் அமர்ந்தால் அந்த ராசி ஆக்டிவேஷன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை இந்த 12 கட்டத்துக்குள்ள அடக்கி இருக்கிறாங்க அப்படின்றப்ப எந்த கட்டத்தில் கிரகம் இருக்கோ அதில் அவர் சக்சஸ் ஆகிடும். மேசராசியில ஒரு ஜாதகம் திறக்கிறப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகம் இருக்குது அப்படின்னா அவன் என்ன போராடினாலும் தெரியுங்க, கடைசி என்ன ஆயிடுவான். இது எல்லாத்துக்கும் கன்னி ராசியில ஏதாச்சும் ஒரு 2 கிரகம் இருந்தா நான் எல்லாத்தையும் போராடி எல்லாத்தையும் வென்று சமூக ரீதியாக நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் செஞ்சிருவேன், எல்லாத்துக்கும் பாதுகாத்து. தனுசு என்பது பாக்கியம்னு சொல்றாங்க. இந்த சொசைட்டிக்குள்ள நான் ஏன் வந்தேன், ஏன் பிறந்தேன், இந்த சொசைட்டி நான் எப்படி பாதுகாக்கிறேன், என்னுடைய கௌரவத்தை எப்படி பாதுகாக்கிறேன், நான் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கிறேன், இந்த மாதிரி குணத்தை குறிப்பிடுவேன். கடகராசியில் ஒரு கிரகம் இருந்தா கேர் எடுக்கக்கூடிய பணிகள், ஒரு இடத்துல இல்லாம எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய பணிகள், ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பணிகள் செய்வார். அப்ப இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அது என்ன ராசியா இருக்கட்டும், அது எத்தனாம் பாவமா இருக்கட்டும், அதுல அமர்ந்தவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், 2 எதிரிகள் உட்கார்ந்து அமர்ந்திருக்கட்டும், எதிரி கிரகங்கள் உட்கார்ந்து அமர்ந்தோம், 6, 8, 12 காரங்க போய் உட்காரணும், எதை பத்தியும் கவலை இல்லை. அந்த கிரகம் அந்த ராசியில் அமர்ந்தால் அந்த ராசி ஆக்டிவேஷன். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ராஜநாடி பார்த்திபன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் வணக்கம் சார். பொதுவாக எல்லாருக்குமே மனசுல ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் காதலிக்கிறாருன்னா இந்த காதல் திருமணத்துல முடியுமான்னு தெரியாது, என் கடன் எல்லாம் இன்னும் நான் கட்டிட்டு தான் இருக்கேன், இதை அடைச்சிருவேனான்னு தெரியாது, எவ்வளவோ முயற்சி பண்றேன், முன்னேறுவேனான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் ஷார்ட்கட்ல புரிஞ்சுக்கணும்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு? நம்ம தொடர்ந்து பேசுறப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் என்ன பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது, அந்த கிரகம் அங்கே இருந்துச்சுன்னா வக்கரமாக இருந்தால், பரிவர்த்தனையாக இருந்தால், இது மாதிரி நிறைய கண்டிஷன் இருந்துச்சா அந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை பற்றி பிரச்சனை இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணி வருவாங்கன்னு சொல்கிறோம். இது அதிகார கிரகம்னு சொல்கிறோம். அது போலவே அதிகார ராசிகள் அப்படின்னு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காரகம் இருக்குது. இப்போ இந்த காரகத்தை வச்சு தான் ஜோசிக்காரங்கள்லாம் மேசராசினியர்களே ரிஷபராசினியர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ராசினர். இப்போ நான் மேசராசிக்காரன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னுடைய குணம் இல்லை, மேசராசிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஏன் அப்படி கேரக்டர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம உட்காந்துருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்டு, நம்ம உட்காந்துருக்கக்கூடிய இந்த நாற்காலி, நம்ம இப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ், நான் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே எனக்கு கிரகங்களாக கன்வெர்ட் பண்ண தெரியும். அதான் நான் காரகம். நான் ஒரு விஷயத்தை பலனாக சொல்லும் பொழுது அதெல்லாம் தெரிஞ்சதானே சொல்லுவேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவருக்கு இந்த இடத்துல கட்டி இருக்குது சார், ஒரு 7 வருஷமாக அந்த இடத்துல கட்டியிருக்கு, இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது, இந்த இடத்துல வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி ஜோசியத்தையும் சொல்கிறீங்களே, ஜோசியத்தையும் என்ன சொல்கிறீங்க, டாக்டர்கிட்ட சொல்கிற மாதிரியே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஜோசிக்காரருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு என்ன தெரியும், அவருக்கு எந்த பக்கம் ஹார்ட் இருக்குன்னு தெரியாது, எந்த பக்கம் கிட்னி இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா. எனக்கு அப்பண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டார் டாக்டர், அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு ஜோசிக்கார்ட்ட கேட்குறாரு. அவருக்கு அப்பண்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, என்னன்னே தெரியாது, ஏதோ கேட்குறான்னு சொல்லிட்டு அவர் அப்போ என்னன்னா எல்லாத்தையுமே கிரகங்களாகவோ, எல்லாத்தையும் காரகங்களாகவோ, எல்லாத்தையும் பாவங்களாகவோ, எல்லாத்தையுமே எல்லாமாவே நான் புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்வி எங்கே இருக்குது, எந்த கிரகத்தில் இருக்குது, எந்த பாவத்தில் இருக்குது, எந்த ராசியில் இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு நிறைய தெரியும். அப்போ காரகங்கள்னு சொல்கிறாங்க. ராசிக்கு காரகம் இருக்குது, பாவத்துக்கு காரகம் இருக்குது, கிரகத்துக்கு காரகம் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நான் எதோடையாச்சும் பொருத்தணும். இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு காசு கடன் சம்மந்தமாக கேட்குறீங்க அப்படின்னா அந்த கடன் எந்த கிரகத்தை குறிக்குது, அந்த கிரகம் இந்த ஜாதகத்தில் ஏன் அந்த கொடுமை செய்யுது அப்படின்ற கேள்விகளுக்கு அந்த கிரகத்தை நான் பிடிக்கணும் இல்லையா. அதுபோல் ராசிகளுக்கும் சில காரகங்கள் இருக்குது. அப்போ அந்த ராசி காரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் அமர்ந்தால் அந்த ராசி ஆக்டிவேஷன் ஆகிடும். அந்த ராசி என்ன காரகங்களை வெளிப்படுத்துதோ அதில் அவரை சக்ஸஸாக மாற்றிடும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை எவ்வளவோ போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணாலும் அவருக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய ராசி துலா ராசி. எல்லாருக்குமே காலபுருஷம் அப்படிங்கிறது இந்த டிசைன், இந்த ஜோசியத்தினுடைய டிசைன், அது மேசத்தில் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் சுற்றி ஒவ்வொரு பாவங்களையும், ஒவ்வொரு கணிதங்களையும், ஒவ்வொரு கிரக காரகத்துவங்களையும் உள்ளடக்கிறது. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துலா ராசி என்பது திருமண பந்தத்தை அல்லது பார்ட்னர்ஷிப்பை, பங்குதாரர்களை, ஏதோ ஒன்று கூட பார்ட்னராக லைஃப்பில் வரக்கூடியது, தொழிலில் வரக்கூடிய இவங்களை குறிக்குது. அப்போ அந்த ராசிக்குள்ள ஏதாவது ஒரு கிரகம், அது ராகுவாக இருக்கலாம், கேதுவாக இருக்கலாம், சனியாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், அங்கே பகைப்பற்ற கிரகமாக இருக்கலாம், 8ஆம் அதிபதியாக இருக்கலாம், 12ஆம் அதிபதி, எதை பற்றியும் கவலை இல்லைங்க. அந்த ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அவர் அந்த பங்குதாரரையோ பார்ட்னரையோ
கொஞ்சம் திருப்திப்படுத்தி அவங்க வழியாக அவர் சந்தோஷமா இருப்பார். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆகிறது போல ஒரு ராசி ஆக்டிவேஷன் ஆகுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை இந்த 12 கட்டத்துக்குள்ள அடக்கி இருக்கிறாங்க அப்படின்றப்ப எந்த கட்டத்தில் கிரகம் இருக்கோ அதில் அவர் சக்ஸஸ் ஆயிடுவார். சிம்பிள், அவ்வளோதான். அப்போ மேசம் என்னப்படக்கூடியது திடகாத்திரத்தையும் ஆளுமையையும் என்ன கஷ்டம் வந்தாலும் சுறுசுறுப்பாக இயங்கி அந்த கஷ்டத்துல வந்து வெளியே வரக்கூடிய தன்மையையும் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு நேமையும் சுறுசுறுப்பாகையும் எந்த சுச்சுவேஷன்லையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலையும் சர்வைவல் ஃபிட்னஸையும் கொடுக்கக்கூடியது மேசராசி. அப்போ மேசராசியில் ஒரு ஜாதகம் திறக்கிறப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகம் இருக்குது அப்படின்னா அவன் என்ன போராடினாலும் சரிங்க, கடைசி என்ன ஆயிடுவான், இது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆயிடுவான். அவனுக்கு பெரிய ஆளுமை திறன் இருக்கும். அவன் சொல்கிறத 4 பேர் கேட்பாங்க. எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி எந்த சுச்சுவேஷனில் தான் வெளியே கொண்டு வருவான். அவனை நம்பி ஒரு 4 குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த 4 குடும்பத்தையும் எங்கேயும் கைவிடாமல் கூட்டு போயிடுவான். அப்போ இந்த மேசராசியில் அது என்ன கிரகமாக வேணாலும் இருக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகம் 2-3 கிரகங்களை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆளு அந்த விஷயத்தில் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் ஆயிடுவான்னு அர்த்தம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து ரிஷபராசி எதை குறிக்குது அப்படின்னா என்னுடைய முதலீட்டை குறிக்குது, என்னுடைய கல்வி விஷயங்களை குறிக்குது, என்னுடைய குடும்ப விஷயங்களை குறிக்குது, என்னுடைய பணம் சார்ந்த விஷயங்களை நான் எவ்வளோ பிரபலியமாக இருக்க போகிறேன், நான் எந்த அளவுக்கு மக்கள் அட்ராக்ஷன் பண்ணுறேன், நான் எந்த அளவுக்கு ரீச் ஆகிறேன்றது குறிக்குது. அப்போ அதில் ஏதாச்சும் ஒரு 2 கிரகங்கள் 3 கிரகங்களை பார்த்துட்டிங்கன்னா அவர் அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆயிடுவார். மிதுனம்ன்ற ராசி எதை குறிக்குது அப்படின்னா மிதுன ராசி என்பது கம்யூனிகேஷனை குறிக்குது. அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயங்களில் நானும் இன்னொருத்தவங்களும் தொடர்பு பெறுவது, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களில் கற்றுக்கொள்வது, சொசைட்டியில் நான் எப்படி வாழணும், எப்படி நான் கற்றுக்கிட்ட விஷயத்தையோ நான் சம்பாதிச்ச விஷயத்தையோ நான் எப்படி எனது வாழ்க்கைக்காக பயன்படுத்துறது, அப்புறமா என்னை சார்ந்து இருக்கவங்கள நான் எப்படி கையாளுறது, அப்புறம் என்னுடைய இன்டெலெக்சுவல் என்னுடைய அறிவுத்தன்மையை வச்சு நான் எப்படி இந்த சமூகத்தில் நான் பிரதிபலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது எல்லாமே மிதுனம். அப்போ மிதுனத்தில் ஏதோ 2 கிரகம் இருந்துச்சுன்னா அவர் தன்னுடைய அறிவு வழியாக, தன்னுடைய கற்றல் ஆற்றல் வழியாக, தன்னுடைய திறன் வழியாக இந்த வாழ்க்கையை ஜெயிச்சிருவார். அப்போ கடகராசி என்பது சுகபோக ராசின்னு சொல்கிறாங்க. மண்மனை வீடு வாகன சுகங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ கடகராசியில் 1 கிரகமோ 2 கிரகமோ இருந்தால் அவர் மண்மனை வீடு வாகன சுகம் தாய் வழியில் அவருக்கு சந்தோஷத்தையும் கடைசியில் அவர் அந்த வகையில் அவர் சந்தோஷமாயிருவார். அப்போ சிம்மராசி என்பது பூர்வீக தன்மையையும் பூர்வ புண்ணியத்தையும் எனது ஆற்றலையும் அரசியலையும் ஆளுமை திறனையும் எல்லாத்தையும் நான் எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் எங்களுடைய தன்மையும் சொல்கிறது. அப்போ சிம்மராசியில் ஒரு 2 கிரகத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லாத்துலேயுமே அவர் ஃபுல்ஃபில்லாக மாறி எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார். கன்னிராசி என்பது ருணோ ரோக சத்ரு, சண்டை சச்சரவு, நான் கற்றுக்கிட்ட வித்தியெல்லாம் வச்சு என்னுடைய வாழ்க்கையை தகவல் தக்க வைக்கிறதும் எல்லாமே சேர்ந்தது. அப்போ எனக்கு கன்னிராசியில் ஏதாச்சும் ஒரு 2 கிரகம் இருந்தால் நான் எல்லாத்தையும் போராடி எல்லாத்தையும் வென்று சமூக ரீதியாக நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருவேன், எல்லாத்துலேருந்து பாதுகாத்து ஒரு நல்ல பிரபல்யமாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கும் யாரும் என்னை ஏமாத்தாத அளவுக்கு நான் கொண்டு வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்த்துள்ள துளாராசி என்பது கவரக்கூடிய அல்லது பங்குதாரை தக்க வச்சு கொள்ளக்கூடிய, பார்ட்னர்ஷிப்போட வாழக்கூடிய, ஹாப்பியாக இருக்கக்கூடிய, ஷேர் பண்ணக்கூடிய அந்த மாதிரி தன்மையை குறிப்பிடுறது இந்த துலாம். இதில் ஒரு கிரகம் வந்துச்சுன்னா அவங்களுடைய பார்ட்னர் உறவுகள் எல்லாத்தையுமே பக்காவாக மேனேஜ் பண்ணி அதில் சந்தோஷப்படுவாங்க. விருச்சிகம் என்பது உடல் ஆரோக்கியம், அந்தரங்கம், நிறைய உடம்புகள் இருக்கக்கூடிய ரத்தம் சார்ந்த விஷயங்கள், போராட்ட குணம். இந்த வாழ்க்கையை ஏதாச்சும் ஒன்று செஞ்சாச்சும் நான் சம்பாதிச்ச விஷயத்த நான் பாதுகாத்து வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்தவங்கள்ட்ட என்னுடைய துரோகங்களை கடந்த ஒரு நட்பை பேணி காப்பது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே விருச்சகம். அப்போ நான் விருச்சகத்தில் ஒரு 2 கிரகம் பார்த்துட்டேன்னா அவர் இதில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவார். தனுசு என்பது பாக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த சொசைட்டிக்குள்ளே நான் ஏன் வந்தேன், ஏன் பிறந்தேன், இந்த சொசைட்டி நான் எப்படி பாதுகாக்கிறேன், என்னுடைய கௌரவத்தை எப்படி பாதுகாக்கிறேன், நான் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறேன், இந்த மாதிரி குணத்தை குறிப்பிடுவது தனுசு. அப்போ அந்த தனுசுல 2 கிரகங்களை பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க 4 பேருக்கு மதிக்கத்தக்க 4 பேர் இவரை ரோல் மாடலாக வச்சுக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. மகரம் என்பது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்றது தான் மகரத்தினுடைய அந்த திரைக்கடல் தான் அந்த மகரம். அப்போ மகர ராசி என்பது உழைக்கக்கூடிய ராசி. அதனால தான் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானமாக எப்பயுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய, எதையாச்சும் செஞ்சு வீட்டுக்கு ஒரு காசு கொடுத்துடணும், எதையாச்சும் செஞ்சு பொழைச்சிடணும், எதையாச்சும் செஞ்சு ஒரு சொசைட்டிக்கு வரணுன்ற ஒன்றும், அதுக்கப்புறம் சமூக ரீதியான சிந்தனைகளும் இருக்கக்கூடியது மகர ராசி. ஒருவேளை மகர ராசியில் ஒரு 2-3 கிரகத்தை பார்த்துட்டீங்க இவங்க சமூக பொறுப்பாளியாகவும் அதில் ஒரு நல்ல நேமம் எடுத்துருவாங்க. 11ங்கிறது கும்பராசி, லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க, மறைபொருள்னு சொல்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் நிறைய தகவல்களை யாருக்கும் சொல்லாமல் மறைச்சு அதில் மறைக்கிறதுல வெற்றி கண்டு தன்னுடைய எதை பற்றி யாருக்குமே தெரியாது, ஒரு மறைமுகமான ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ்வாங்க, நிறைய லாபங்களை சம்பாதிப்பாங்க. எல்லாத்தின் வழியாகவும் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெயினை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதில் ஜெயிச்சிருவாங்க. மீனராசி என்பது நான் இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு சேமிப்புன்னு வரணும், இத்தனை வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைவுன்னு வரணும். அதனால் மோட்சஸ்தானம்னு சொல்கிறாங்க. மோட்சம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அது போய் முக்தி மோட்சம் கிடையாது. மோட்சம் என்பது சமஸ்கிருதத்தில் நிறைவுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ முடிக்கிறப்போ ஒரு நிறைவாக முடிக்கிறது, அது ஒரு நிறைவு. டபக்குன்னு கரண்ட் போச்சுன்னா
அது பிரச்சனை இல்லைங்களா. அது மாதிரி எல்லா விஷயத்திலுமே ஒரு நிறைவு மோட்சம்ங்கிறது வந்து இந்த மீனராசி. அப்போ மீனராசியில் 2-3 கிரகங்கள் இருந்தால் மோட்சம் முக்தின்ற மாதிரி எல்லா விஷயத்திலும் நன்மைகள் கிடைக்கும். இப்போ மீனராசியில் ஏதாச்சும் கிரகம் இருந்தால் அவர் 4 பேருக்கு தெரிய அளவுக்கு ஃபெமிலியர் ஆவாங்க. அதனால தான் மீடியா இருக்கிறவங்களுக்கு அவங்க இருப்பாங்க. கும்பராசியில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் அவங்க சோதிக்கக்கூடிய, செக் பண்ணக்கூடிய, குவாலிட்டி பண்ணக்கூடிய, டெஸ்ட் பண்ணக்கூடிய, ஆடிட் பண்ணக்கூடிய தொழிலை செய்வாங்க. அடுத்து மகர ராசியில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் வெளிநாடு, பயணம், போக்குவரத்து, அப்புறம் கேர் எடுக்கக்கூடிய பணிகளை செய்வாங்க. தனுசு ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சொல்லிக் கொடுக்கறது, ஏஜென்சிஸ் பண்ணுறது, வாங்கி கைமாற்றி விடுற வேலைகளை செய்வாங்க. விருச்சக ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் வண்டி, வாகனங்கள், இயந்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் செய்வாங்க. துலா ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய தொழில்கள் செய்வாங்க. கன்னி ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்க வந்து பணம் சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறமா வந்து இந்த சோசியல் மீடியா விளம்பரங்கள் வழியாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் செய்வாங்க. சிம்ம ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சொந்த தொழில் அல்லது அரசு வழியான வேலைகளை செய்வாங்க. கடகராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கேர் எடுக்கக்கூடிய பணிகள், ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய பணிகள், ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பணிகள் செய்வாங்க. மிதுன ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்க வந்து கட்டடங்கள், கட்டுமானங்கள், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி தொழில் செய்வாங்க. துலா ராசியில், ரிஷபராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்க வந்து பணத்தை முதலீடு செய்வது, பணத்தின் வழியாக செய்யக்கூடிய தொழில், பணப்பயிர்கள்னு சொல்லப்படக்கூடிய மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி தொழில்கள்லாம் செய்கிறதெல்லாம் செய்வாங்க. மேசராசியில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து உடல் உழைப்பால் அல்லது கொஞ்சம் கடுமையாக உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. அப்போ இந்த மாதிரி பண்புகள் இருந்துச்சுன்னா இந்த ராசிகள் பக்குவம் அடைஞ்சா, இந்த ராசிகள் பலமானால் அது சம்பந்தமான தன்மைகளில் அந்த ஜாதகர் பிரதிபலிப்பார். அப்போ இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது என்ன ராசியாக இருக்கட்டும், அது எத்தனாம் பாவமாக இருக்கட்டும், அதில் அமர்ந்தவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், 2 எதிரிகள் உட்காந்து அமர்ந்துருக்கட்டும், எதிரெதிரி கிரகங்கள் உட்காந்து அமர்றட்டும், 6, 8, 12 போய் உட்காரட்டும், எதை பற்றியும் கவலை இல்லைங்க. அந்த கிரகம் அந்த ராசியில் அமர்ந்தால் அந்த ராசி ஆக்டிவேஷன் ஆகி அந்த லைஃபாக அவருக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எனக்கு வேலை போயிடுச்சு, இது வந்து என்னுடைய அன்சக்ஸ்ன்னு நினைக்கலாம். ஆனால் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இந்த வேலை போனதுனாலே நான் பெரிய ஆளாயிருவேன். அப்போ நம்ம பார்க்கறது ஹோல் லைஃப்ல இவர் என்ன ஆனாரு. ஒருத்தர் இப்போ சொல்லுவார், சார் எனக்கு துலா ராசியில் ஒரு கிரகம் இருக்கு, என் பொண்டாடி கூடையிலன்னு சொல்லுவார். ஆனால் ஒரு பொண்டாடி கூடலன்னா போயிட்டு இன்னொரு பொண்டாடி கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாடி ஹாப்பியாக வச்சுக்கிறது. நான் சொல்றது வந்துங்க, இங்கே ஒரு டெம்பரவரியை பற்றி நம்ம பேச தேவையில்லை. இவர் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை கடைசியில் இவருக்குன்னு ஒரு லைஃப் ஸ்கெட்ச் போட்டோம்னா இவர் இதில் சக்ஸஸ் ஆகிருப்பார். அப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர எல்லாத்தையுமே இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ராசி ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய ராசி. அப்போ அந்த கிரகம் அங்கே உட்காந்து அந்த ராசி காரகத்தை இவருக்கு இயக்கி விட்டுருச்சு. இது வண்டி ஓட போகுதுன்னு அர்த்தம். இது வழியாக தான் அவர் ஓடிக்கிட்டு இருப்பார். இது வந்து அதிகார ராசி அப்படின்ற ராஜநாடினுடைய இன்னொரு யூனிக் ரூல் இது. இதை அப்ளை பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக சார், ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.